அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டாபிக்ஸ் எல்லாமே சிலபஸ் வைஸ் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாப்பிக்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த வீடியோவில் எல்சிஎம்மோட பேசிக்ஸும் ஹெச்சிஎஃபோட பேசிக்ஸும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நான் 3 டாபிக் பார்க்க போறோம். ஃபிராக்ஷன்ஸ், அதாவது பின்னங்கள் கொடுத்து மீ சீமா மீ பேவா காண்க கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது. அடுத்து 2வது டாபிக் தசம எண்கள் கொடுத்து மீ சீமா மீ பேவா காண்க அப்படின்னு கேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது. அடுத்து ரேஷியோ, விகிதம் கொடுத்து மீ சீமா மீ பேவா காண்கன்னு கேட்டா எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லி தான் நீ பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் பின்னங்கள். பின்னங்கள் அப்படின்னா என்னது? பின்னம் அப்படின்னாலே ஒரு தொகுதி ஒரு பகுதி இருக்கும். இங்கிலீஷ்ல நியூமரேட்டர் என்னது டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ஃபார்மேட் இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம பின்னம் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு 7/2 அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு நம்பர், ஒரு பின்னம் இருக்கு. இந்த 7ங்கிறது தொகுதி நியூமரேட்டர், இந்த 2 அப்படிங்கிறது டினாமினேட்டர் பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி ஒரு 3 பின்னம் கொடுக்குறாங்க. இந்த 3 பின்னம் கொடுத்துட்டு மீ சீமா காண்க அல்லது மீ பேவா காண்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சப்போஸ் மீ சீமா காண்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எது கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அதை வந்து மேலே வச்சுக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறத வந்து கீழே வச்சுக்கணும். இப்போ வந்து எல்சிஎம் கேட்டிருக்காங்க, மீ சீமா கேட்டிருக்காங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட பின்னங்களின் தொகுதிகளோட நியூமரேட்டரோட மீ சீமா கண்டுபிடிக்கணும். இங்க என்னென்ன தொகுதிகள் இருக்கு? 7, 3, 5 இதான் நியூமரேட்டர். கொடுக்கப்பட்ட பின்னங்களின் தொகுதிகளோட மீ சீமா கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆப்போசிட்ல கீழே வந்து ஹெச்சிஎஃப், கொடுக்கப்பட்ட பின்னங்களின் பகுதிகளோட மீ பேவா 2, 4, 9 இதோட மீ பேவா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதே இந்த கேள்வியில மீ பேவா காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா எது கேட்கறாங்களோ அதான் மேல வரணும். கொடுக்கப்பட்ட பின்னங்களின் தொகுதிகளோட மீ பேவா கண்டுபிடிக்கிறோம், பகுதிகளோட மீ சி மா கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இதுதான் அதோட ஃபார்முலா. என்ன கேட்கறாங்களோ அது மேல கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறத கீழே கண்டுபிடிக்கிறோம். இதுதான் அதோட ஃபார்முலா. ஓகே, இதுல இருந்து நம்ம சம்ஸ் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து முதல் கேள்வி 1/3, 5/6, 2/9, 4/27 இவற்றின் மீ சீமா காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியில என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். மீ சீமா காண்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். எது கேட்கறாங்களோ அது மேல. இப்போ மீ சீமாங்கிறது என்னது? எல்சிஎம். அப்போ தொகுதிகளோட மீ சீமா கண்டுபிடிக்கணும். தொகுதிகள் வந்து என்னென்ன இருக்கு? 1, 5, 2, 4. அதே மாதிரி பகுதிகளோட மீ பேவா கண்டுபிடிக்கிறோம். பகுதிகள் என்ன இருக்கு? 3, 6, 9, 27. இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர் இருந்துச்சு அப்படின்னா பார்த்த உடனே ஆன்சர் சொல்லணும். யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்த்த உடனே ஆன்சர் சொல்லலாம். போன வீடியோவில் வந்து ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இப்போ ஒரு 4-5 நம்பர் கொடுத்து அதோட மீ சீமா காணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதில் பெரிய நம்பர் எடுத்து அதோட மடங்குகள் இருந்து எழுதிக்கிறோம். இப்போ 1, 5, 2, 4 அப்படின்றது இதில் பெரிய பெரிய எண் எது? 5. அந்த 5ஓட மடங்குகள் வந்து எழுதிக்கோங்க. மீதி இருக்க நம்பரோட மடங்குகள்ல அது வருதான்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மடங்கு 5. இப்போ 1ஓட மடங்கு 5 அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மடங்குனா ஒன்றும் இல்லை, வாய்ப்பாடு. 1ஆம் வாய்ப்பாடுல 5 வருதான்னு பார்க்கணும், வரும். அதே மாதிரி 2ஆம் வாய்ப்பாடுல 5 வருமான்னு பார்க்கணும், வராது. அப்போ வந்து 5 வந்து மீசிமா கிடையாது. அதே மாதிரி அடுத்த மடங்கு போயிடணும். அப்படி வரல அப்படின்னா அடுத்த மடங்கு போயிடணும். 10 எடுத்துக்கிறோம். 1ஆம் வாய்ப்பாடுல 10 வருமான்னு பார்க்கணும், வரும். 2ஆம் வாய்ப்பாடுல 10 வருமான்னு பார்க்குறோம், வரும். 4ஆம் வாய்ப்பாடுல 10 வருமான்னு பார்த்தோம், வராது. அப்போ இதுவும் அதோட மீசியமா கிடையாது. அடுத்த மடங்கு 15. 1ஆம் வாய்ப்பாடுல 15 வரும், 2ஆம் வாய்ப்பாடுல 15 வராது. அப்போ இதுவும் அதோட மீசியமா கிடையாது. அடுத்த மடங்கு 20. 1ஆம் வாய்ப்பாடுல 20 வரும், 2ஆம் வாய்ப்பாடுலையும் 20 வரும், 4ஆம் வாய்ப்பாடுலையும் 20 வரும். அப்போ இந்த 4 எண்களோட மீசியமா வந்து 20 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து மீசியமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 4 எண் கொடுத்து அதோட மீசியமா காண்க அப்படின்னா அந்த பெரிய எண்களோட மடங்கள் வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். மீதி இருக்க நம்பர்லாம் அதோட இதுல மடங்குகள்ல அது வருதான்னு சொல்லி செக் பண்றோம். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுதான் மீசியமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அடுத்து இதே மாதிரி ஒரு 4 எண்கள் கொடுத்து மீ பேவா கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த 4 நம்பர்ல எது சின்ன நம்பரோ அதை எடுத்து பார்க்கணும். அதோட காரணிகள் வந்து எடுத்து எழுதிக்கணும்.
இப்போ 3ன்னு இருக்கு. சின்ன நம்பர் வந்து 3 தான். 3ஓட காரணிகள் வந்து என்னது? 3, 2, 1. காரணிகள்னா ஒண்ணும் இல்ல. வகுப்படுற எண் தான். இப்போ 3 வந்து 3ஆல வகுக்கலாம். 2ஆல வகுக்க முடியாது. 1 3, 1 இதுல மட்டும் தான் காரணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வகுத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அதுல வந்து பெரிய எண் வந்து எடுத்துக்கணும். இப்போ 3. இந்த 3ஆம் வாய்ப்பாடுல மத்த எண்கள்லாம் வருதான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ 3ஆம் வாய்ப்பாடுல 6 வருமா? வரும். 3ஆம் வாய்ப்பாடுல 9 வருமா? வரும். 3ஆம் வாய்ப்பாடுல 27 வருமா? வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த 3ங்கிறது தான் அதோட மீப்பேவா அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த 4 எண்களோட மீப்பேவா என்னது? 20/3. 3ன்னு சொல்றோம். இதோட ஆன்ஸர் வந்து 20/3. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்ஸர் வந்து 20/3. சப்போஸ் உங்களுக்கு இது டஃப்பா இருக்கு அப்படின்னா, இந்த நீள் வகுத்தல் முறையில கூட நீங்க போட்டுக்கலாம். 1, 5, 2, 4 மீசிமா கண்டுபிடிக்கிறதுக்கு. இது வந்து நம்ம 1 ஆகுற வரலும் போட்டுட்டே போவோம். முதல்ல 5, அடுத்து 2ஆல போட்டு இப்ப இந்த 4 எண்களோட மீசிமா வந்து இதுதான். 5 இன்டு 2 இன்டு 2. ஸோ டோட்டலா 20 அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாரி மீப்பேவா 4 எண்கள். 3, 6, 9, 7. நம்ம மீசிமாவுக்கு என்ன பண்றோம்? 1 ஆகுற வரலும் வகுத்துக்கிட்டே போறோம். மீப்பேவா அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு நம்பர் போடுவோம். அந்த நம்பர் வந்து 4யுமே வகுக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒரு நம்பர் வகுக்கல அப்படின்னா, இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அதான் வந்து இதோட மீப்பேவான்னு சொல்றோம். இப்ப இந்த 4யுமே வகுக்கிற மாரி ஒரு நம்பர் போடப் போறோம். 3. 1, 2, 3, 9. இதுக்கப்புறம் நான் எந்த நம்பர் போட்டாலும் ஏதாவது ஒரு நம்பர் வந்து வகுப்படாம போயிரும். ஸோ இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 4 எண்களோட மீப்பேவா வந்து என்னது? 3. இதோட ஆன்ஸர் வந்து 20/3 அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த சம் புரிஞ்சுச்சு தானே? மேக்ஸிமம் இந்த மாரி சம் வந்துச்சு அப்படின்னாலே, ஷார்ட்கட் மெத்தட்ல போட்டு பார்த்த உடனே டக்குன்னு ஆன்ஸர் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டைம் நெறைய சேவ் ஆகும். இந்த மாரி சம்ல தான் நம்ம டைம் சேவ் பண்ண முடியும். சரி ஓகே. அடுத்த சம் பார்ப்போம். ஓகே. 2/3, 8/9, 64/81, 10/27 இவற்றின் மீப்பேவா காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப ஃபார்முலா என்ன கேட்டிருக்காங்க? HCF. அப்ப மேல வந்து என்ன பண்ணணும்? மீப்பேவா தான் போடணும். HCF தான் போடப் போறோம். தொகுதிகளோட மீப்பேவா. என்னென்ன தொகுதி இருக்கு? 2, 8, 64, 10. 2, 8, 64, 10. அடுத்து கீழ வந்து என்ன பார்க்க போறோம்? பகுதி சீமா கண்டுபிடிக்க போறோம். 3, 81, 3, 81. சாரி 3, 9, 81, 27 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஓகே. இந்த 4 நம்பருக்கு நான் சொன்ன ஷார்ட்கட் படி இது பாருங்க. இந்த 4 நம்பர்ல எது சின்ன நம்பர்? 2. இந்த 2ஆம் வாய்ப்பாடுல மீதி இருக்க நம்பர்லாம் வருமான்னு பாருங்க. 2ஆம் வாய்ப்பாடுல 8 வருமா? வரும். 2ஆம் வாய்ப்பாடுல 64 வருமா? வரும். 2ஆம் வாய்ப்பாடுல 10 வருமா? வரும். அப்ப இந்த எண்ணோட இந்த 4 எண்களோட மீப்பேவா வந்து 2 அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அடுத்து மீசீமா. மீசீமான்னு என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பரோட மடங்குகள் வந்து நம்ம எடுத்து எழுதிக்குவோம். இந்த பெரிய நம்பர் வந்து என்னது? 81. அதோட மடங்குகள் வந்து என்னது? 162. இந்த மாரி அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருக்கும். மீதி இருக்க நம்பர்லாம் அதுல அடங்குதான்னு பார்க்கணும். இப்போ 3ஆம் வாய்ப்பாடுல 81 வருமா? வரும். 9ஆம் வாய்ப்பாடுல 81 வருமா? வரும். 27ஆம் வாய்ப்பாடுல 81 வருமா? வரும். அப்போ இதோட மீசிமா வந்து 81 தான் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சரை நம்ம டிக் பண்ணிக்கிறோம். இன்னும் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா 2, 8, 64, 10 இந்த மாதிரி போட்டுட்டே போகணும். 1, 4, 32, 5 இதுக்கப்புறம் நான் எது போட்டாலும் இது வந்து வகுப்படாது. அதனால இங்கேயே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த 4 எண்களோட மீப்பேவா வந்து 2. இதே மாதிரி மீசியமா கண்டுபிடிக்கிறதுக்கு 3, 9, 81, 27. இது அப்படியே பெருகிக்க வேண்டியதான். 3 இன்ட்டு 3 9, 9 இன்ட்டு 3 27, 27 இன்ட்டு 3 3 பவர் 4, 3 பவர் 4 வந்து 81. ஸோ இதோட ஆன்சர் வந்து 2/81 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்ல ட்ரை பண்ணுங்க. அதான் வந்து டைம் சேவ் பண்ணும். ஓகே. இந்த சம் ஓகே தானே. அடுத்த சம் பார்ப்போம். 5/4, 10/6, 15/8.
5/4, 10/6, 15/8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவற்றின் மீ சீமா காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்சிஎம் என்ன கேட்குறாங்களோ அதை மேலே போட்டுக்கிறோம். அப்போ கொடுக்கப்பட்ட பின்னங்களின் தொகுதிகளோட மீ சீமா கண்டுபிடிக்க போறோம். என்னது? 5, 10, 15. அடுத்து அதுக்கு ஆப்போசிட்டா கீழே வந்து மீ பேவா கண்டுபிடிக்க போறோம். 4, 6, 8 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம ஷார்ட்கட் மெத்தட் பார்த்துருக்கோம். என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர் எடுக்கிறோம். பெரிய நம்பரோட மடங்குகள் வந்து நம்ம எழுதிக்கிறோம். இப்போ மீதி இருக்க நம்பர்ல அது அடங்குதான்னு பார்க்கணும். இப்போ 5ஆம் வாய்ப்பாடுல 15 வருமா? வரும். 10ஆம் வாய்ப்பாடுல 15 வருமா? வராது. அப்போ 15 வந்து மீசியமே கிடையாது. அடுத்த மடங்கு போறோம். 5ஆம் வாய்ப்பாடுல 30 வருமா? வரும். 10ஆம் வாய்ப்பாடுல 30 வருமா? வரும். ஸோ அப்போ 30 தான் இதோட மீசிமா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து மீ பேவா. இப்போ 4, 6, 8ன்னு இருக்கு. இப்போ சின்ன நம்பர் எது? 4. அதோட காரணிகள் வந்து நம்ம எழுதிக்கிறோம். 4ஓட காரணிகள் வந்து என்னது? 4, 2, 1ன்னு சொல்லி பார்க்குறோம். இதுல பெரிய காரணிகள் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ இந்த இது வந்து மற்ற நம்பர்லாம் அடங்குதான்னு பார்க்குறோம். 4ஆம் வாய்ப்பாடுல 6 வருமா? வரும். வராது. 4ஆம் வாய்ப்பாடுல 8 வரும். ஆனா 6 வரல. அப்ப இது வந்து அதோட மீப்பேவே கிடையாது. அடுத்த காரணி பார்க்கணும். அடுத்த பெரிய காரணி தான் பார்க்கணும். இந்த காரணி பார்க்கக்கூடாது. 2 தான் பார்க்கணும். பெருசுல இருந்து தான் சின்னது போகணும். எப்பயுமே மீப்பேவா பார்க்கும்போது. இப்போ 2ஆம் வாய்ப்பாடுல 6 வருமா? வரும். 2ஆம் வாய்ப்பாடுல 8 வருமா? வரும். அப்போ இந்த 2 தான் வந்து மீப்பேவா அப்படின்னு சொல்லி போறோம். 30/2 15. இந்த கேள்வியோட ஆன்சர் வந்து 15 அப்படின்னு சொல்லி சொல்றோம். பின்னங்கள் கொடுத்து மீசிமா அல்லது மீபேவா கண்டுபிடிங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து தசம எண்கள் கொடுத்து மீசிமா மீபேவா கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, இதுக்கு வந்து 3 ஸ்டெப் முக்கியமான ஸ்டெப் இருக்கு. முதல்ல தசம எண்களை வந்து முழு எண்களா மாத்தணும். அந்த முழு எண்களா மாத்துனதுக்கு அப்புறம் 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னா கொஸ்டின்ல கேட்டிருக்க மாதிரி மீசிமாவோ அல்லது மீபேவாவோ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா முழு எண்களை மறுபடியும் தசம எண்களா மாத்தணும். இங்க எங்க மிஸ்டேக் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இந்த 3வது ஸ்டெப்ல தான். முதல்ல தசம எண்கள முழு எண்களா மாத்திர்றோம். எல்சிஎம்மோ அல்லது ஹெச்சிஎஃப்ஓ, மீபிஓவோ இல்ல மீசிமாவோ கண்டுபிடிச்சிர்றோம். கண்டுபிடிச்சுட்டு அந்த ஆப்ஷன்ல அது இருந்துச்சுன்னா டிக் பண்ணிட்டு போயிடுவோம். அங்க வந்து மறுபடியும் முழு எண்கள் இல்லன்னா முழு எண்கள வந்து தசம எண்களா மாத்தணும். அங்க மாத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து தப்பாயிடும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். 3வது ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ வந்து தசம எண்கள வந்து எப்படி முழு எண்களா மாத்துறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ஒரு எண் இருக்கு. 1.5ன்னு இருக்கு. இது வந்து தசம எண், டெசிமல் நம்பர்ன்னு சொல்றோம். இத வந்து முழு எண்ணா மாத்தணும்னா என்ன சொல்றேன்? நான் வந்து 10ஆல பெருக்கிக்குவேன். 10ஆல பெருக்குனா இது வந்து 15ஆ முழு எண்ணா மாறப்போகுது. இதே வந்து 1.05ன்னு இருக்கு. இத நான் வந்து முழு எண்ணா மாத்தணும் அப்படின்னா, என்ன பண்ண போறேன்? 100ஆல பெருக்கிக்க போறேன். இந்த புள்ளிக்கு அப்புறம் எத்தன நம்பர் இருக்கோ, அத்தன 0 இங்க போட்டு நம்ம பெருக்கிக்க போறோம். 105. அதே மாரி 1.058ன்னு இருக்கு. இத நான் வந்து முழு எண்ணா மாத்தப் போறேன் அப்படின்னா, 1000ஆல பெருக்கிக்க போறேன். 1058. இதுதான் கான்செப்ட். சப்போஸ் இப்ப 3 நம்பர் குடுத்துருக்காங்க. 1.05, 2. 1.5, 2.05 இந்த மாரி 3ன்னு குடுத்துருக்காங்க. இப்போ வந்து இத நான் இது 3ங்கிறது ஆல்ரெடி முழு எண்ணா தான் இருக்கு. இந்த 1.5 நான் முழு எண்ணா மாத்தணும்னா 10ஆல பெருக்குனா போதும் அப்படின்னு அப்படி போட்டோம் அப்படின்னா அது தப்பு. ஏன் அப்படின்னா, இந்த 3 நம்பருக்குமே காமனா தான் பெருக்கிக்கணும். அதான் இந்த டாபிக்கோட பேசிக்கான கான்செப்ட்டே. இப்போ வந்து அது நம்ம எப்படி நம்ம பேஸா சூஸ் பண்றது அப்படின்னா, புள்ளிக்கு அப்புறம் அதிக டிஜிட் இருக்க நம்பர நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இந்த 3ல எது புள்ளிக்கு அப்புறம் அதிக டிஜிட் இருக்கு, இந்த நம்பர் தான் அதிக டிஜிட் இருக்கு. ஸோ இத வந்து முழு எண்களா மாத்தணும். இத முழு எண்களா மாத்துறதுக்கு நீங்க எதால பெருக்குறீங்களோ, அதே எண்ண தான் நீங்க மத்த எண்களுக்கும் பெருக்கிக்கணும். இப்போ நான் வந்து 2.05ன்னு இருக்கு. இத நான் முழு எண்ணா மாத்தணும்னா எதால பெருக்குவேன்? 100ஆல பெருக்கப் போறேன். இப்ப 100ஆல பெருக்குனா 205ஆ மாறப்போகுது. இங்க வந்து அதே 100ஆல தான் பெருக்கணும். இத வந்து 300ஆ மாத்திக்கணும். இங்க வந்து 1.5 இன்டு 100 போட்டோம் அப்படின்னா 150ஆ மாறிக்கும். இப்ப 3 எண்ணா 3 முழு எண்களா மாத்தியாச்சு. இந்த 3 எண்களுக்கும் மீசிமாவோ, மீப்பாவோ கேட்கிற மாரி கண்டுபிடிச்சுட்டு, மறுபடியும் கிடைக்கிற ஆன்ஸர் சப்போஸ் இவங்க வந்து 100, 105 அப்படின்னு ஆன்ஸர் கிடைக்குதுன்னா, அத வந்து மறுபடியும் தசம எண்களா மாத்தணும். இங்க நீங்க என்ன நம்பரால பெருக்குனீங்களோ, இங்க வந்து நீங்க 100ஆல பெருக்கணும் எல்லா நம்பரும். ஸோ, அதே நம்பரால நீங்க இங்க வகுத்துக்கணும். ஸோ, ஆன்ஸர் வந்து 1.05 அப்படின்னு சொல்லி வரணும். இதோட ஆன்ஸர் இது கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். முதல்ல என்ன பண்றோம்? தசம எண்கள வந்து முழு எண்களா மாத்துறோம். அந்த முழு எண்கள் மாத்துனதுக்கு அப்புறம் மீபேவோ, மீசேவோ கண்டுபிடிக்கிறோம். மீபேவாவோ, மீசீமாவோ கண்டுபிடிக்கிறோம். அந்த முழு எண்கள
மறுபடியும் தசம எண்களா மாத்துறோம். இதுதான் கான்செப்ட். 3 எண்கள் குடுத்துருக்காங்கன்னா, அதுல வந்து எந்த எண்ல வந்து புள்ளிக்கு அப்புறம் டிஜிட் அதிகமா இருக்கோ, அந்த எண்ண சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த எண்ண முழு எண்ணா மாத்துறதுக்கு எந்த எண்ணால பெருக்குறோமோ, அதே தான் மத்த எண்களுக்கும் யூஸ் பண்ணணும். முழு எண்களா மாத்துனதுக்கு அப்புறம் அதோட மீசிமாவோ, மீப்பேவோ கண்டுபிடிச்சுட்டு, எந்த எண்ணால பெருக்கணுமோ, மறுபடியும் அதே எண்ணால வகுத்து ஆன்ஸர சொல்லணும். இதுதான் அதோட பேசிக்கான கான்செப்ட். சரி, இந்த டாபிக்ல இருந்து சம் பார்ப்போம். ஓகே. தசம எண்கள் மாடல் சம்ஸ்ல ஒரு 4 சம் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சம் வந்து இதுதான். 1.08, 0.36, 0.9 இவற்றின் மீசிமா காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க நம்ம என்ன பண்றோம், முதல் ஸ்டெப் என்னது, முழு எண்கள தசம எண்களா மாத்துறோம். அப்புறம் கேள்வியில வந்து மீசீமா கேட்டிருக்காங்க. மீசீமா கண்டுபிடிக்கிறோம். மறுபடியும் தசம எண்கள முழு எண்களா மாத்துறோம். அவ்வளவுதான் இதோட பேசிக் ஸ்டெப்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இங்க வந்து நம்ம எந்த எண்ண வந்து நம்ம பேஸா எடுத்துக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் அதிகமா இருக்கோ அந்த நம்பர் தான் எடுத்துக்க போறோம். இங்க புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. இங்கேயும் புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. ஸோ இது 2மே காமனா தான் இருக்கு. ஸோ இந்த நம்பர்ல ஏதோ ஒண்ணு எடுத்துக்க போறோம். இத நான் வந்து இப்ப நான் 1.08 முழு எண்ணா மாத்துறதுக்கு எதால பெருக்க போறேன்? 100ஆல பெருக்க போறேன் அப்படின்னா 108 ஆயிடுது. அதே மாரி 0.36யும் நான் 100ஆல தான் பெருக்கணும். இப்ப நான் இங்க எந்த எண்ணால பெருக்குறேனோ, அதே எண்ணால தான் மத்த எண்களையும் பெருக்கணும். இப்ப நான் வந்து 0.9ன்னு இருக்கு. அதையும் வந்து நான் 100ஆல தான் பெருக்கணும். ஸோ 90. இப்ப 3 எண் கிடைச்சிருச்சு. இப்போ 108, 36, 90 இதுக்கு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அதான் ஆன்சர். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் நீங்க தசம எண்களா மாத்திரணும். ஓகே. இப்போ வந்து 5 3 15, 15 2 30, 30 2 60, 60 இன்ட்டு 9 540. ஸோ நம்ம எல்சிஎம் வந்து என்ன வந்திருக்கு? 540. மீசிமா வந்து 540ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சப்போஸ் 540ங்கிறது ஆப்ஷன்ல இருந்து நீங்க டிக் பண்ணிட்டு வந்துரக்கூடாது. இத நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து தசம எண்களா மாத்தணும். இங்க என்ன எண்ணால பெருக்கணுமோ, அதே எண்ணால வகுக்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து இந்த முழு எண்ண மறுபடியும் தசம எண்ணா மாத்தப் போறேன். இத நான் மாத்துனேன் அப்படின்னா 5.4 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 5.4. இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட். இப்போ வந்து பின்னங்களா மாத்தப் போறோம். இப்போ வந்து 1.08 நம்ம எப்படி எழுதலாம்? 108/100 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இது ஒரு பின்னமா எழுதலாம். அதே மாரி 36 0.36 எப்படி எழுதலாம்? 36/100ன்னு எழுதலாம். இங்க வந்து 0.9 எப்படி எழுதலாம்? 1/10 அப்படின்னு எழுதலாம். இங்க வந்து இந்த மாரி போட்டோம் அப்படின்னா, மிஸ்டேக் நடக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, இங்க கீழ என்ன போடுறோமோ, இங்க இது வந்து காமனா இருக்கணும். இங்க நம்ம 100 போட்டோம் அப்படின்னா, இங்கேயும் 100ஆ தான் இருக்கணும். ஸோ இங்க நம்ம 100ஆ மாத்தணும். அப்போ இங்க வந்து 90 போடணும். 9/10ன்னு போட்டோம் அப்படின்னா, ஆன்சர் வந்து மாத்தி வரும். அது வந்து தப்பா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். இப்ப பின்னமா மாத்திட்டோம். பின்னமா மாத்திட்டு மீசிமா கேட்டிருக்காங்கன்னா, இப்ப பின்னங்களுக்கு மீசிமா ஃபார்முலா தெரியும் நமக்கு. தொகுதிகளுக்கு மீசிமா கண்டுபிடிக்க போறோம். 108, 36, 90 பகுதிகளுக்கு மீப்பேவா கண்டுபிடிக்க போறோம். இதோட எல்சிஎம் தான் இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதேதான் 540. இப்போ 100, 100, 100னா ஹெச்சிஎஃப் வந்து 100 தான். இத நான் வகுத்தேன் அப்படின்னா 5.4 ஆன்சர் வரப்போகுது. இந்த மெத்தட்லயும் போட்டுக்கலாம். இதுலயும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த சம. 1.75, 5.6, 7 இவற்றின் மீப்பேவா காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு. இது வந்து தசம எண்கள வந்து முழு எண்களா மாத்தணும். இத நம்ம எந்த நம்பர் சூஸ் பண்ண போறோம்? புள்ளிக்கு அப்புறம் எந்த டிஜிட் அதிகமா இருக்கோ, அந்த நம்பர் தான் சூஸ் பண்ணிக்க போறோம். அப்படி பார்த்தா இந்த நம்பர் தான் இருக்கு. ஸோ இத எடுத்துக்கிறேன். இத வந்து நான் முழு எண்களா மாத்தணும்னா 100ஆல பெருக்கணும். 175. அதே மாரி மத்த எண்களையும் நான் 100ஆல தான் பெருக்கணும். 560. இந்த 3 எண்களுக்கும் நான் மீப்பேவா கண்டுபிடிக்கணும். இந்த மாரி பெரிய எண்கள் வந்துச்சுன்னா, நீங்க நீள்வகுத்தல் முறையிலேயே கண்டுபிடிச்சுக்க வேண்டியது தான். ஓகே. இப்ப 7ஆல வகுத்தேன் அப்படின்னா மறுபடியும் இத வந்து 5ஆல பண்ணலாம்.
இதுக்கப்புறம் இப்ப மீ பேவானா, இங்க நம்ம போடுற நம்பர் வந்து எல்லாத்தையுமே காமனா வகுக்கணும். இதுக்கப்புறம் நான் எது போட்டாலும் காமனா வகுக்காது. ஸோ, நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்க போறேன். ஸோ, 7 × 5 35 அப்படின்னு சொல்லி வரும். சப்போஸ் இந்த நம்பர் ஆப்ஷன்ல இருந்து அப்படியே நீங்க தப்பா இருந்துச்சு அப்படின்னா, இத போட்டு வந்துரக்கூடாது. இது வந்து முழு எண் மறுபடியும் வந்து இத தசம எண்ணா மாத்தணும். இப்ப நம்ம எந்த நம்பரால பெருக்கணுமோ, அதே நம்பரால வகுக்கப் போறோம். 100ஆல தான் பெருக்கணும். அதனால நம்ம 100ஆல வகுக்கிறோம். ஸோ, இதோட ஆன்ஸர் வந்து 0.35 இதான் அதோட ஆன்ஸர். இன்னொரு மெத்தடையும் நான் போட்டு காமிச்சிடுறேன். முதல்ல என்ன பண்ண போறோம்? பின்னங்களா மாத்தப் போறோம். பின்னமா மாத்துனா என்ன வரும்? 175/100 அப்படின்னு சொல்லி வரும். அதே மாரி இங்க 56/100ன்னு வரும். இங்க 560/100ன்னு வரும். இங்க வந்து 7 அப்படின்னு சொல்லி 7/1ன்னு போட்றக்கூடாது. இங்கேயும் வந்து காமனா இருக்கணும். பகுதி வந்து காமனா இருக்கணும். ஸோ, இப்படி போட்டு பார்க்கணும். இப்ப மீபேவா மீபேவா தான் கேள்வியில கேட்டிருக்காங்க. பின்னங்களின் மீபேவா ஃபார்முலா நமக்கு தெரியும். தொகுதிகளின் மீபேவா கண்டுபிடிக்க போறோம். அதே மாரி பகுதிகளின் மீசீமா கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அத அப்படியே போட்டுக்கலாம். இந்த 3 நம்பருக்கும் மீபேவா வந்து என்னது? 35. எல்சிஎம் வந்து 100, 100, 100 அப்படின்னா 100 தான் வரும். ஸோ, இதோட ஆன்ஸர் வந்து 0.35. ஓகே. அடுத்த சம் பார்ப்போம். ஓகே. 1.5, 2.05, 3.5 இவற்றின் மீபோவா காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. முதல் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? தசம எண்ண வந்து முழு எண்ணா மாத்தப் போறோம். முழு எண்ணா மாத்தணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம புள்ளிக்கு அப்புறம் எதுல டிஜிட் அதிகமா இருக்கோ அந்த நம்பர் தான் சூஸ் பண்ண போறோம். இந்த நம்பர் தான் அதிகமா இருக்கு. ஸோ, 2.05 இன்டூ 100 இத நான் முழு எண்ணா மாத்துனேன் அப்படின்னா 205. மத்த எண்களையும் அதே நம்பரால தான் நான் வந்து மாத்தி முழு எண்களா மாத்தணும். 150. இந்த 3 எண்களுக்கும் இப்ப மீபோவா கண்டுபிடிக்கணும். மீப்பெரும் பொது வகுத்தி. இப்ப 5ஆல போட்டோம் அப்படின்னா 41, இது 30, இது 70. ஸோ, இதுக்கப்புறம் என்னால எது போட்டாலும் வகுக்க முடியாது. ஸோ, அதனால இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணோட மீபேவா வந்து பார்த்தோம் அப்படின்னா 5. இந்த ஆப்ஷன்ல 5 இருக்குன்னு சொல்லி இத டிக் பண்ணிறக்கூடாது. அப்படி டிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து தப்பு. மறுபடியும் இது வந்து 100. 100ஆல எந்த எண்ணால பெருக்கணுமோ அதே எண்களால் வகுக்கணும். இதோட ஆன்ஸர் வந்து 0.05. இதான் இதோட ஆன்ஸர். இது ஏன் நான் ஒவ்வொரு டைமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, இந்த சப்போஸ் ஆப்ஷன்ல இருந்து அத போட்டு வந்துராதீங்க. இந்த 3வது ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். இது நான் இன்னொரு மெத்தட்லயும் போட்டு காமிச்சிடுறேன். இப்ப வந்து எப்படி எழுதுவோம்? 15/100 150/100 ஏன்னா இங்க பெரிய எண் எது இருக்கோ அத தான் பேஸா வச்சுக்குவோம். இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இப்ப மீபோவா கேட்டிருக்காங்க. பின்னங்களின் மீபோவா ஃபார்முலா நமக்கு தெரியும். தொகுதிகளின் மீபோவா பகுதிகளின் மீசீமா கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி இந்த 3 நம்பருக்கு மீபோவா இங்கேயே கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால அப்படியே போட்டுக்கிறேன் டைரக்ட்டா 5. இதோட இது வந்து 100. 0.05 தான் இதோட ஆன்ஸர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அடுத்து இந்த மாடல்ல கடைசி சம். இங்க என்ன கேட்டிருக்காங்க? மீசீமா கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன பண்ண போறோம்? தசம எண்கள முழு எண்களா மாத்துறோம். புள்ளிக்கு அப்புறம் எதுல டிஜிட் அதிகமா இருக்கு? இதுல தான் அதிகமா இருக்கு. ஸோ, அதான் பேஸா வச்சுக்க போறோம். இது வந்து நான் முழு எண்ணா மாத்தணும் அப்படின்னா 100ஆல பெருக்க போறேன். 9ன்னு வரும். இந்த 2.7 நான் 100ஆல பெருக்கினேன் அப்படின்னா 270ன்னு சொல்லி வரும். இந்த 3 வந்து நான் 100ஆல பெருக்கினேன் அப்படின்னா 300ன்னு வரும். இந்த 3 நம்பரோட மீசீமா கண்டுபிடிக்க போறோம். 9, 270, 300 இத அப்படியே போட்டு சால்வ் பண்ணிட்டே வரணும். ஓகே. இத அப்படியே பெருக்கிக்கலாம். 3 × 3 9, 9 × 10 90, 90 × 3
270 270 இன்ட்டு 10 2700 2700 இதான் இதோட மீ சீமா. இது வந்து முழு எண். மறுபடியும் இதை வந்து தசம எண்ணா மாற்றணும். எந்த நம்பரால் பெருக்கணுமோ அதே நம்பரால் வகுக்க போகிறோம். 100. ஸோ இதோட ஆன்சர் வந்து 27. இது அதோட ஆன்சர். இன்னொரு மெத்தட்லையும் போட்டு காமிச்சிடுறேன். இங்கே வந்து 0.09 அது வந்து எப்படி எழுதுவோம், 9/100 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இங்கே வந்து 270/100 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இங்கே வந்து 300/100 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இந்த பெரிய நம்பர் கீழே என்ன நீங்கள் போடுறீங்களோ அதே தான் மற்ற நம்பருக்கும் வரணும். இந்த பேஸ் நம்பருக்கு கீழே நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அதே தான் மற்ற நம்பருக்கு வரணும். இப்போ மீ சீமானா நமக்கு தெரியும். பின்னங்களின் மீ சீமானா தொகுதிகளுக்கு மீ சீமா கண்டுபிடிக்கணும். 9, 270, 300. அதே மாதிரி பகுதிகளுக்கு மீ பேவா கண்டுபிடிக்க போகிறோம். 100, 100, 100. இதில் போட்டோம் அப்படின்னா அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க. அப்படியே போட்டுக்கிறேன் டைரெக்டாக. இதோட ஆன்சர் வந்து 27. பின்னங்கள் கொடுத்து மீசிமா காண்க, மீபேவா காண்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி தசம எண்கள் கொடுத்து மீசிமா காண்க, மீபேவா காண்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து விகிதம். விகிதம் கொடுத்து மீசிமா காண்க, மீபேவா காண்கன்னு கேட்டாங்கன்னா எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இரு எண்கள், அந்த இரு எண்கள் எதுன்னு சொல்ல மாட்டாங்க. இரு எண்களின் விகிதம் 1:2. சப்போஸ் 3 எண்களாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1:2:3. 4 எண்களாக இருந்துச்சு அப்படின்னா 1:2:3:4 இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே. இப்போ 2 எண்களின் விகிதம் 1:2 எனில் அவற்றின் மீசிமா 60 எனில் மீபேவா காண்க இப்படி கேட்கலாம். இல்லை அப்படின்னா 2 எண்களின் விகிதம் 1:2 அவற்றின் மீபேவா 15 எனில் மீசிமா காண்க இப்படி கேட்கலாம். இல்லை அப்படின்னா 2 எண்களின் விகிதம் 1:2 இப்போ ஏதாவது ஒன்று மீசிமாவும் மீபேவோ கொடுத்துருப்பாங்க. இப்போ மீசிமா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்படி கொடுத்துட்டு 2 எண்களின் கூடுதல் காண்க, 2 எண்களின் வித்தியாசம் காண்க, 2 எண்களின் பெருக்குத்தொகை காண்க, 2 எண்களில் எது பெரியது, 2 எண்களில் எது சிறியது, இந்த மாதிரி கேள்வியோட கேட்கலாம். இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 விஷயம் தான். இந்த மாதிரி ரேஷியோ அப்படின்னு கொடுத்துட்டு விகிதம் அப்படின்னு கொடுத்துட்டு 2 தான். இப்போ வந்து ஒரு விகிதம் கொடுக்குறாங்க. 2 எண்களின் விகிதம் 1:2 அவற்றின் மீசிமா 60 எனில் மீபேவா காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி 1:2 HCF கொடுத்துட்டாங்க 15 அப்படின்னு சொல்லி, மீபேவா கொடுத்துட்டாங்க, மீசிமா காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வந்து நீங்க எழுதிக்கணும். இது வந்து 1:2 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது என்ன நம்பர்னு இந்த 2 நம்பர் விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பர் எக்ஸ் 2xன்னு சொல்லி இந்த 2 நம்பரை வச்சுக்கணும். இங்கேயும் அதே தான் எக்ஸ் 2xன்னு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டாங்க அப்படின்னா போடுறது வந்து ஈஸி. என்ன அப்படின்னா இந்த எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிப்போமா, அந்த HCF தான் அந்த எக்ஸோட மதிப்பு. நீங்க டைரக்டா அந்த எக்ஸோட மதிப்பு எக்ஸுக்கு பதிலாக அந்த HCF ஓட வேல்யூ டைரக்டா போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 எண்களும் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எண் வந்து 15, 2 × 15, இன்னொரு எண் வந்து 30. ஒரு எண் 15, இன்னொரு எண் 30 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த 2 எண்களுக்கு மீசிமா கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். என்ன சொல்லியிருந்தேன், விகிதம் கொடுத்து மீபேவா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. அந்த மீபேவா தான் எக்ஸோட மதிப்பு. டைரக்டா நீங்க போய் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதே மீசிமா 2 எண்களின் விகிதம் கொடுத்து மீசிமா கொடுத்துட்டு மீபேவா கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த எக்ஸோட மதிப்பை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இங்க வந்து எக்ஸோட மதிப்பு அதுதான், மீபேவா என்னவோ அதான் அதோட எக்ஸோட மதிப்பு. இங்க வந்து என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா கொடுத்திருக்க விகிதத்தை நீங்க அப்படியே பெருக்கிக்கோங்க, அது கூட ஒரு எக்ஸ் போட்டுக்கோங்க. எக்ஸையும் பெருக்கிட்டு இந்த கொடுத்துருக்க மீசிமா இப்படி இருந்தான்னு வச்சுக்கோங்க. நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2x = 60. இப்போ எக்ஸோட மதிப்பு வந்து 60/2 30 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்க ஒரு நம்பர் வந்து என்னது 30, இன்னொரு நம்பர் என்னது 2 × 30 60 அப்படின்னு சொல்லி 2 நம்பர் கண்டுபிடிக்கிறோம். இங்க வந்து நம்ம ஏன் பெருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ வந்து 2 எண்களின் மீசிமா 60 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 2 எண்கள் நமக்கு என்னன்னு தெரியாது. எக்ஸ் 2x. இப்போ நம்ம நீள் வகுத்தல் முறையில் மீசிமா கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிப்போம், இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்போம்.
நான் இங்க இங்க பொதுவா இருக்கிறத போடுவேன். எக்ஸ்ன்னு போடுவேன். இங்க 1, 2 அந்த மாரி வரும். இங்க நான் 2ன்னு போட்டு 1 ஆகுற வரலும் வகுத்துக்கிட்டே போவேன். இப்போ 2 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டூ அந்த எல்சிஎம்மோட வேல்யூ தான் வந்து அங்க ஆல்ரெடி குடுத்துட்டாங்க. அத அப்படியே டைரக்ட்டா போட்டுக்கிறோம். 2 எண்களுக்கு மீசியமா கண்டுபிடிக்க போறோம். அந்த மீசியமா தான் ஆல்ரெடி குடுத்துட்டாங்க. அந்த 2 எண்கள் என்னன்னு தெரியாது. அதனால நம்ம எக்ஸ் டூ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதுக்கு நம்ம மீசியமா கண்டுபிடிச்சிருந்தா இப்படி தான் போட்டிருப்போம். 2 இன்டூ எக்ஸ் அத டைரக்ட்டா 60ன்னு குடுத்துட்டாங்க. இந்த ஸ்டெப்ப தான் நம்ம இந்த மாரி ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா சால்வ் பண்ணிட்டே வரோம். அதுக்கு பதிலா நம்ம டைரக்ட்டா மீசியமா குடுத்திருந்தாங்க. விகிதம் குடுத்து மீசியமா குடுத்திருந்தாங்கன்னா, அந்த விகிதத்த பெருக்கிக்கோங்க. அது கூட ஒரே ஒரு எக்ஸ மட்டும் பெருக்கிக்கிட்டு டைரக்ட்டா போட்டுருங்க. போட்டு அந்த எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சு 2 எண்கள் கண்டுபிடிச்சிருங்க. 30, 60ன்னு கண்டுபிடிச்சிருங்க. இப்போ வந்து ஹெச்சிஎஃப் கேட்கறாங்க. இந்த இரு எண்கள்ல ஹெச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா, 30 தான் இதோட ஆன்ஸரு. சின்ன நம்பர் எடுத்துப்போம். அதோட மடங்குல அது வந்துச்சு அப்படின்னா ஹெச்சிஎஃப் தான். ஸோ இதோட ஹெச்சிஎஃப் வந்து 30 அப்படின்னு சொல்லிடலாம். இங்க வந்து ஏன் நம்ம டைரக்ட்டா எக்ஸோட மதிப்பு 15 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பார்த்துக்கோங்க. இப்ப 2 எண்கள் என்னது? எக்ஸ், 2 எக்ஸ். இதோட மீப்பவ எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த மாரி கண்டுபிடிப்போம். இப்ப நம்ம இங்க போடுற வேல்யூ வந்து இங்க எல்லாத்துலயுமே வகுக்கணும். அந்த மாரி தான் நம்ம மீப்பவ போடுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து இத தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நான் எக்ஸ்ன்னு போட்டேன் அப்படின்னா, இங்க 1, 2 இதுக்கப்புறம் நான் இங்க எதுவுமே போட முடியாது. ஸோ இந்த எக்ஸ். இந்த எக்ஸோட மதிப்பு தான் அங்க வந்து ஆல்ரெடி கேள்வியில குடுத்துருக்காங்க. மீப்பேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டூ 15ன்னு சொல்லி டைரக்ட்டா எடுத்துக்கிறோம். புரியுதுன்னு நெனைக்கிறேன். இங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு விகிதம் குடுக்குறாங்க. மீசியமா குடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்றோம்? அந்த விகிதத்த டைரக்ட்டா பெருக்கிக்கிறோம். அந்த விகிதம் கூட ஒரு எக்ஸையும் பெருக்கிக்கிட்டு ஈக்குவல் டூ 60ன்னு சொல்லி அந்த எக்ஸோட மதிப்ப நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். இதே வந்து விகிதம் குடுத்து மீப்பேவா குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அந்த 2 எண்கள் வந்து எக்ஸ், 2எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அந்த எக்ஸோட மதிப்புங்கிறது அந்த மீப்பேவா தான். அது ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம மீப்பேவா கண்டுபிடிக்கிறோம். இந்த மாரி நம்ம அந்த 2 எண்களுக்கும் மீப்பேவா கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் தான் வரும். அதே மாரி இந்த 2 எண்களுக்கு மீசியமா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இந்த இந்த 2யும் பெருக்கி இதோட எக்ஸ் அப்படிதான் வரும். நான் வேணா இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். சம் பார்த்துருவோம். ஓகே. இப்ப 3 எண்களின் விகிதம் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளது மற்றும் அவற்றின் மீசிமா 2400 எனில் அவற்றின் மீப்போவா காண்க. இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாரி கேள்வி கேட்டது மீசியமா கொடுத்திருந்தாலும் என்ன பண்ணியிருக்கோம், அந்த 3 விகிதத்தையும் பெருக்கிக்கணும். அது கூட ஒரு எக்ஸ் போட்டு டைரக்ட்டா அந்த மீசிமாவோட வேல்யூ போட்டு, எக்ஸோட மதிப்ப நாம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 5 இன்டூ 4 20, 20 இன்டூ 3 60. 60 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டூ 2400. எக்ஸோட வேல்யூ 40 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். இப்போ அவ் அந்த 3 எண்கள் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த நான் 3 எண்கள என்ன எடுத்துக்குவேன், 3x, 4x, 5xன்னு எடுத்திருப்போம்னா, இப்ப நான் x வந்து கண்டுபிடிச்சுட்டேன். 3ஓட 3 இன்டூ 40 120, அங்க 160, அங்க 200. இப்ப மீப்பேவா காண்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப 120 இதுக்கு நான் வந்து மீப்பேவா காண்க அப்படின்னா, காமனா வகுக்கணும். இங்க நான் போட்டேன் அப்படின்னா 3, 4, 5 இதுக்கு மேல என்னால போட முடியாது. ஸோ இதோட ஆன்ஸர் வந்து மீப்பேவா வந்து 40 அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். இங்க வந்து நான் ஏன் இத போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த 3 எண்கள் போட்டோமா 3x, 4x, 5xன்ட்டு இதுக்கு நான் வந்து மீசிமா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பேன்? 3x, 4x, 5xன்னு கண்டுபிடிப்பேன். இப்ப காமனா இது 1 ஆகுற வரைக்கும் நான் வகுத்துக்கிட்டே போவேன். 3, 4, 5 இப்போ இதெல்லாம் பெருக்குனா தான் அந்த எண்ணோட மீசிமாவா? அந்த மீசிமாவ தான் இங்க குடுத்துட்டாங்க 2400ன்னு. இது எல்லாத்தையும் பெருக்குனா தான் அதோட மீசிமா. அப்ப x இன்டூ 3 இன்டூ 4 இன்டூ 5 இந்த 3 நம்பர் கூட ஒரு நம்பர பெருக்குனா தான் அதோட மீசிமா. அந்த x தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதான் அந்த 40. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த 40 கண்டுபிடிச்சுட்டு, அந்த அந்த எண்கள்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சுட்டு, அந்த எண்களின் மீப்பேவா கண்டுபிடிக்க போறோம். சப்போஸ் இதே கேள்வியில வந்து, அந்த 3 எண்களில் எது பெரியது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, 3 எண்கள்ல எது பெரியது? கண்டிப்பா இதுதான் பெரியதா இருக்கும். 5 இன்டூ எக்ஸ் 200. 200 தான் பெரியது. சிறியது எதுன்னு கேட்டா இப்படி சொல்லிடணும். 3 எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்டா 3யும் கூட்டி போட்டுறணும்.
ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ வந்து 2 எண்கள் 2 எண்களின் விகிதம் 7:11 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின் மீ-போவா 28 எனில் 2 எண்களின் கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 நம்பர் 7:11 என்னன்னு தெரியாது. நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். நான் என்ன சொல்லியிருந்தேன், மீ-பேவா கொடுத்திருந்தாங்கன்னா, அந்த 28ங்கிறது தான் எக்ஸோட மதிப்பு. நீங்க டைரக்ட்டா 7 × 28 11 × 28 அப்படின்னு சொல்லி 2 நம்பர் கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போ 28 × 7 எவ்வளோ? ஒரு நம்பர் வந்து 196, இன்னொரு நம்பர் வந்து 308. இப்போ இந்த 2 நம்பரையும் கூட்டினோம்னா என்ன வரப்போகுது? எப்படி பார்த்தாலும் இங்க இருக்க ஒரே ஆப்ஷன்ல இது மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ 504 தான் இருக்கும். இது 2யும் கூட்டுத்தொகை. கூட்டுத்தொகை வந்து 504. இங்க வந்து நான் ஏன் டைரக்ட்டா எக்ஸோட மதிப்பு 28 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ வந்து 2 எண்கள் எடுத்தோம். அதை நம்ம 7x 7x 11xன்னு வச்சிருந்தோம். அதுக்கு நான் மீ-பேவா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நீள்வகுத்தல் முறையில போடுவேன். இதுக்கு நான் பொதுவா இருக்கிற எது போட போறேன்? எக்ஸ் மட்டும் தான் பொதுவா இருக்கு. அப்படி போட்டோம் அப்படின்னா 7, 11. இதுக்கப்புறம் என்னால போட முடியாது. ஸோ இந்த கேள்வியோட மீப்பேவா வந்து இந்த 2 எண்களோட மீப்பேவா வந்து எக்ஸ். அந்த எக்ஸோட மதிப்பு தான் உனக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க கேள்வியிலே. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 28 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னு டைரக்டா அவங்களே கொடுத்துட்டாங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். விகிதம் கொடுத்து மீசிமா கேட்டிருந்தாங்கன்னா, அந்த விகிதத்தை பெருக்கி அது கூட ஒரு எக்ஸ் பெருக்கி மீசிமா கண்டுபிடிச்சு எக்ஸோட மதிப்பை நீங்க கண்டுபிடிங்க. சப்போஸ் விகிதம் கொடுத்து மீப்பேவா கொடுத்திருந்தானா எக்ஸோட வேல்யூ அவனே கொடுத்துட்டான். டைரக்டா நீங்க நம்பர் கண்டுபிடிச்சிருங்க. அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட் இதுதான். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். 2 எண்கள் 5:9 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீ-சீமா 450 எனில் அந்த எண்களின் மீ-பேவா காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மீ-சீமா கொடுத்துருக்காங்கன்னு என்ன பண்ணுவோம்? 2 எண்கள் என்னன்னு தெரியாது. 5x 9xன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து மீ-சீமா கொடுத்துட்டாங்கன்னு என்ன பண்ணுவோம்? டைரக்டா அந்த விகிதத்தை பெருக்கி அது கூட ஒரு எக்ஸ் பெருக்கிக்க போறோம். 5 × 9 × எக்ஸ் ஈக்குவல் டு 450 அப்படின்னு சொல்லி எக்ஸோட மதிப்பை நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். 450/45. 5 × 9 45 டைரக்டா போட்டேன். ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா 10 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த 2 எண்கள் என்னது? 50, 90. இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வருதோ கன்ஃபார்மா அதுதான் வந்து மீ-பேவாவா இருக்கும். நீங்க டைரக்டா இங்க ஆன்சரை டிக் பண்ணி 10ன்னு சொல்லி டிக் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இதற்கும் நீங்க மீ-பேவா கண்டுபிடிச்சு கூட அப்படியே போடலாம். இப்போ நான் 10ன்னு போட்டேன்னா 5, 9 இதுக்கு மேல போட முடியாது. ஸோ இதுதான் அதோட மீ-பேவா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். சரி, அடுத்த எண்கள் அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, 2 எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீ-பேவா 4 எனில் அந்த எண்களின் மீ-சீமா காண்க. இந்த கேள்வியில என்ன பண்ணியிருக்காங்க? மீ-பேவா கொடுத்துட்டாங்க. இப்போ 2 எண்கள் என்னது? 3x 4x. இப்போ மீ-பேவா கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸி டைரக்டா அந்த எக்ஸோட மதிப்புக்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ 3 × 4 4 × 4 இங்க வந்து 12, இங்க வந்து 16 அப்படின்னு சொல்றோம். அந்த எண்களின் மீ-சீமா காண்கன்னு சொல்றாங்க. இப்போ 12க்கும் 16க்கும் மீ-சீமா கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். இப்போ நம்ம ஷார்ட்கட் மெத்தட பார்த்தோம் அப்படின்னா அந்த பெரிய இப்போ 2 எண்களுக்கு மீ-சீமானா அந்த பெரிய எண்களோட மடங்குகள் வந்து எழுதிக்கிறோம். அந்த சின்ன நம்பர்ல அந்த மடங்கு வருதான்னு பார்க்கணும். 12ஆம் வாய்ப்பாடுல 16 வருமான்னு பார்க்குறோம். வராது. அப்ப இந்த வந்து மீ-சீமா கிடையாது. 12ஆம் வாய்ப்பாடுல 32 வருமா? வராது. அப்ப இதுவும் மீ-சீமா கிடையாது. 12ஆம் வாய்ப்பாடுல 48 வருமா? வரும். அப்ப இந்த எண்ணோட மீ-சீமா வந்து இதுதான் 48 தான். 12க்கும் 16க்கும் மீ-சீமா வந்து 48 தான். அப்படி டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த நீள் வகுத்தல் முறையில கூட நீங்க போட்டு பார்க்கலாம். இந்த அப்படியே நீங்க பெருக்கி பார்த்தீங்கன்னாலே தெரியும். 2 × 2 4, 4 × 3 12, 12 × 4 48 அப்படின்னு தான் வரும். ஓகே, அடுத்த அடுத்த இது பார்ப்போம். 2 எண்களின் விகிதம் 5:6 என உள்ளன. அவற்றின் மீ-சீமா 480 எனில் அவற்றில் பெரிய எண் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க வந்து மீ-சீமா கொடுத்துட்டாங்க.
அந்த 2 எண் என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால எக்ஸ்ன்னு 5x, 6xன்னு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி மீசிமா குடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி போடுவோம்? டைரக்ட்டா அந்த விகிதத்த பெருக்கி, அது கூட ஒரு எக்ஸ் பெருக்கி நம்ம ஆன்ஸர் எக்ஸ் வந்து நாம தான் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கண்டுபிடிப்போம். 5 × 6 அது கூட ஒரு எக்ஸ் போட்டு 480 அப்படின்னு சொல்லி போடுறோம். 30x = 480. இப்போ எக்ஸோட மதிப்பு 480/30 போட்டு அடிச்சோம் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு வந்து 16. அப்போ ஒரு எண் வந்து 5 × 16, இன்னொரு எண் வந்து 6 × 16. 5 × 16 80, 6 × 16 96. ஸோ அவற்றில் பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டுல பெரிய எண் எதுனா 96. 96 தான் ஆன்சர். ஓகே, அடுத்த இது பார்ப்போம். இந்த டாபிக்ல கடைசி சம் இதுதான். 2 எண்களின் மீப்பேவா 23 மற்றும் அவற்றின் காரணிகள் 13 மற்றும் 14 ஆகவும் இருக்கிறது எனில் அந்த 2 எண்களின் பெரியது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி மீப்பேவா கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி காரணிகள் கொடுத்துட்டாங்க 13, 14ன்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம விகிதம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து 13x, 14x அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். மீப்பேவா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ 13 × 14, இன்னொரு நம்பர் வந்து 13 × 23, இன்னொன்று வந்து 14 × 23 அப்படின்னு சொல்லி வருது. 13 × 23 என்ன வரும் அப்படின்னா 299 வரும். அடுத்து 14 × 23 என்ன அப்படின்னா 322 வரும். இந்த 2 எண்களில் பெரியது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரியது வந்து இதுதான் பெரியது. ஸோ 322 தான் பெரியது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வந்து 3 டாபிக் பார்த்துருக்கோம். பின்னங்கள் கொடுத்து மீசிமா மீப்பேவா எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். தசம எண்கள் கொடுத்து மீசிமா மீப்பேவா கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோம். விகிதம் கொடுத்து மீசிமா மீப்பேவா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதுல வந்து பின்னங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம். இப்பவே ஒரு பின்னங்கள் கொடுத்து மீசிமா மீப்பேவா கேட்டிருக்காங்க அப்படின்னா, பின்னங்கள் கொடுத்து மீசிமா கேட்டாங்க அப்படின்னா தொகுதிகளுக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும், பகுதிகளுக்கு மீப்பேவா கண்டுபிடிக்கணும். அதான் அதோட ஆன்சரு. இது பின்னங்கள் கொடுத்து மீப்பேவா காண்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா தொகுதிகளுக்கு மீப்பேவா கண்டுபிடிக்கணும், பகுதிகளுக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும். ஓகே, அது அந்த டாபிக்ல. அடுத்து தசம எண்கள். தசம எண்கள்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3 ஸ்டெப் தான். தசம எண்களை முழு எண்களா மாத்துறோம். அந்த முழு எண்களுக்கு மீசிமாவோ இல்ல கொஸ்டின்ல கேட்டிருக்க மீப்பேவோ கண்டுபிடிக்கிறோம். மறுபடியும் அந்த அந்த கிடைக்கிற பதில மறுபடியும் தசம எண்ணா மாத்துறோம். அதான் 3வது ஸ்டெப் தான் மெயின் ஸ்டெப். அது இது ஞாபகம் இல்ல அப்படின்னா அது பின்னமா மாத்தி அந்த மாதிரி போடுறோம். அந்த மாதிரி போடும்போது பகுதி வந்து காமனா இருக்கணும். எல்லா 3 பின்னங்கள் இருக்கு அப்படின்னா 3க்குமே பகுதி வந்து காமனா இருக்கணும். அப்படி போட்டா மட்டும் தான் ஆன்சர் வந்து கரெக்டா வரும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து விகிதம். இப்போ விகிதம் கொடுத்து 2 எண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து விகிதம் கொடுத்துட்டு மீசிமா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த விகிதம் பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு வச்சு 2 எண்கள்னு வச்சுக்கிறோம். அந்த எக்ஸை வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த விகிதத்தோட டைரக்டா எக்ஸை பெருக்கி அந்த மீசிமா வச்சுட்டு கண்டுபிடிக்கிறோம். அதோட எக்ஸ் கண்டுபிடிச்சு 2 எண்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம கேள்வியில் என்ன கேட்டிருக்கோம்? 2 எண்களின் கூட்டுத்தொகையோ பெருக்குத்தொகையோ வித்தியாசமோ இல்லை 2 எண்களின் பெருசு எது, 2 எண்களின் மீப்பேவா காண்க, எது கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். இதே கேள்வி வந்து விகிதம் கொடுத்து மீப்பேவா கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ 2 எண்களின் விகிதம் 1:2ன்னு கொடுத்தாங்கன்னா எக்ஸ் 2xன்னு வச்சுப்போம். அந்த எக்ஸோட மதிப்பு தான் மீப்பேவா அப்படின்னு சொல்லி இது அது ஏன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இன்னொரு டைம் கூட பார்த்துக்கோங்க. டைரக்டா போட்டுக்கலாம். இந்த மாதிரி விகிதம் கொடுத்து மீசிமா காண்க மீப்பேவா காண்கன்னு கேட்டா இந்த மாதிரி ஈஸியா போட்டுரும். இதெல்லாம் வந்து ஸ்கோரிங் ஏரியா. இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நம்ம மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. ஓகே, மறுபடியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.